viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, காலையில் இதை ஒரே ஒரு டம்ளர் மட்டும் குடித்தா போதுமா? அது என்னவா இருக்கும்? வீடியோ முழுசாக பார்த்தா தானே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில குறிப்பிட்ட மூலிகை செடிகள்லாம் இருக்குங்க. அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் அது நம்ம மூலிகைன்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம். அதை தூக்கி எரிஞ்சிருவோம் களை செடின்னு. அந்த வகையில் தான் இந்த தைம் அப்படிங்கிற ஒரு மூலிகையும் இருக்குது. இதோட மருத்துவ பயன்கள் கிட்டத்தட்ட ரோமானியர்களோட காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கான். இப்படி சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இந்த தைம் செடியோட மருத்துவ பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தி மன வளர்ச்சியை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம். குடலில் இருக்கக்கூடிய நச்சு புழுக்களை நீக்கி நெஞ்சு வலி, காசு நோய், மார்புச்சளி, பித்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபுல்லாக முற்றிலுமே நீக்கிடுதாங்க. இதோட எண்ணெயை நீங்கள் வாயில் போட்டு கொப்பளிச்சிங்க அப்படின்னா தொண்டை வலி குணமாயிடுமா. இந்த எண்ணெயை இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தோலரிப்பு, டான்சில், வாய்ப்புண், வாய் நாற்றம் இது எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கான். சூப்பர்ல. தைம் மூலிகையிலேருந்து தைலம், எண்ணெய், டீன்னு 3 முறையில் பலவிதமான தீர்வுக்கு தயார் செஞ்சுட்டு பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணிட்டு வராங்க. இந்த மூலிகை நமக்கு கிடைச்சா இதை டீயாக தயாரித்து பல உடல் பிரச்சனைக்கு தீர்வு நம்ம பெறலாம். இதில் கால்சியம் இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது உடலுக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுதான். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிறந்த பானமாகவும் இருக்கான். நீங்கள் இரத்த சோகையால் அவதிப்படுறவங்களாகவும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற சிகிச்சையோட தைம் டீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை சீக்கிரமாகவே அதிகரிக்கும். இதனால இரத்த சோகையிலேருந்து நீங்கள் சீக்கிரம் விடுபடலாம். தைமில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் தைராய்டு ஹார்மோன்களோட உற்பத்தியை சீராக்கி தைராய்டு பிரச்சனையும் நீக்குதான். தைமில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பு சம்பந்தமான இருக்கக்கூடிய முடக்குவாதம், கீழ்வாதம், மூட்டு வலி இதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவுதான். எவ்வளோ சாப்பிட்டாலும் களைப்பாக உணரக்கூடிய உணர்வு இருக்கிறவங்க காலையில் ஒரு டம்ளர் தைம் டீயை குடிச்சிட்டு வந்தாலே போதும். அந்த நாள் முழுவதுமே களைப்பு இல்லாமல் செயல்படுவாங்களாம். தைம் டீன்னு சொல்கிறாங்களே, இந்த தைம் டீயை எப்படிப்பா தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, சின்ன விஷயம்தான். இதுக்கு தேவையான பொருட்கள் தண்ணீர் 1 டம்ளர், தேன் தேவையான அளவு, தைம் இலைகள் இவ்வளோதான். ஃபஸ்ட்டு தைம் இலைகளை தண்ணீரில் சுத்தம் செஞ்சு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 டம்ளர் நீரை ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கப்புறமா அதை இறக்கி வடிகட்டணும். அப்புறமா மிதமான சூட்டில் அதோட தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். தைம் டீ ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த தைம் டீயை யாராவது குடிக்க வேணாம்னு நினைப்பாங்களா? குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.